ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ லாஸ்ட் டே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, நம்ம ப்ரைஸ் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். நம்மளோட லெவலில் வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் உங்கள் முன்னாடி இருக்கிற பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் ஷார்ட் ஆன் எப்போ நடந்தது பார்த்துக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டே வந்து இதை பற்றி ரிவ்யூ பண்ணேன். ஸோ உங்களுக்காக இந்த டேயில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்போ உண்டான மார்க்கெட்னா நம்மளோட ஃப்ரைடே மார்க்கெட். ஓகே, ஃப்ரைடே மார்க்கெட் நம்ம லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா இல்லையா? கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், யுவர் ஐ ஷுட் பி ஆன் மை ஸ்பெஷல் ஜோன். இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட்டில் பையிங் வர நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. மார்க்கெட்டில் ஸ்பெஷலாக ஒரு கேப் அப் எடுத்துகிட்டு திரும்ப இந்த இடம் வந்து நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், உங்களை புட்டு ட்ராப் பண்ணி இவ்வளோ பெரிய கேண்டிலை பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஓகே இது இன்னும் கீழே வந்து அப்படியே பிரேக் ஆகி கீழே வரும்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, அங்கே தான் நீங்கள் ட்ராப் ஆகிருந்தீங்க. நிறைய பேர் ட்ராப் ஆகிட்டீங்க. சொன்னப்புறம் நிறைய பேர் ட்ராப் ஆகிறீங்கன்னா நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன், இந்த இடம் உங்களுக்கு புல் ட்ராப் நடக்கும், பியர் ட்ராப் நடக்கும், எல்லா இடமும் நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் ஃபஸ்ட் இடத்துல இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் கிட்டத்தட்ட நான் 49,950 அது மேலே 50,000 ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எங்கே வந்துச்சு 49,693. ஓகே, 49,693 வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. கிளியர் கட்டாக வரைஞ்ச பாக்ஸ் நம்மள ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். மோரோவர் இது வந்து நோ ட்ரேடு ஜோன் கூட. ஓகே, இந்த இடத்துல ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட்டு எந்த பக்கம் வேணால் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் நான் சொன்னது வந்து இங்கே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போகும்னு. எவ்வளோ பேரை இந்த இடம் வந்து புட்டை ட்ராப் பண்ணி இம்மிடியேட்டாக கால் சைடு போச்சு. பெரிய ஸ்டாப் லாஸ். யாரெல்லாம் என் பேச்சை கேட்காம எடுத்தீங்களோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லை. நம்ம மூளை யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தப்புறம் ஏன் கீழே வராது? அதுதான் கேம், அதுதான் ட்ராப். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சு. எக்ஸாக்டாக பாருங்கள், நம்மளோட முக்கியமான அகைன் நோ ட்ரேட் ஜோன். ஓகே, நோ ட்ரேட் ஜோன். ஓகே, ஸோ நோ ட்ரேட் ஜோன் அகைன் மேலே இந்த ஜோனில் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப ஒரு புல் பேக் எடுத்துச்சு திரும்ப. ஸோ நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எதை கேப்சர் பண்ணாங்க, இந்த மூவ்ஸ். இங்கே இருக்க பெரிய மூவ் ஹார்ட்லி 15 ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்க 30 மினிட்ஸில். அவ்வளோதான், அன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சு போச்சு. இங்கேயே இது வரைக்கும் இருக்க ட்ரேடு தான் அது. மற்றெல்லாம் ஃபுல்லாக உங்களை ஏமாத்துச்சு. இதுவும் ட்ராப்பு. இது ட்ராப் உண்டான மூவ். இது ட்ராப் மூவ், இது ஆக்சுவல் ட்ரேடு மூவ், இது அகைன் நோ ட்ரேட் சைடு வைஸ் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. ஸோ இது இந்த ஆக்சுவல் மூவ் தான் நமக்கு ஃப்ரைடே அன்றைக்கி கிடச்சிது. இதை தான் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பேச்சு கேட்குறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஸோ கனாட் சே எனி திங். சொல்லவும் சொல்லியிருந்தேன், பெரிய கேண்டில் வரும்ன்ட்டு. பெரிய கேண்டில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும்ன்ட்டு. பட் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஓட்டி பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக புரிஞ்சிருக்காது. ஓகே, உங்களுக்கு ஒரு வீடியோவை பார்க்க பேஷன்ஸ் இல்லைன்னா யூ நெவர் காண்ட் பி எ குட் ட்ரேடர். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு வீடியோவை எந்த ஒரு விஷயத்த உங்கள் பொறுமை இல்லைன்னா, மார்க்கெட் வந்து பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பணம். சும்மா அவசரமாக போய் எடுக்கிறது, அவசரமாக போய் பண்ணுறது, அந்த அவசர புத்தி இருக்கக்கூடாது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் சைக்காலஜியை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பொறுமையாக இருக்க சைக்காலஜி எங்கேருந்து வரும்? ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அங்கேருந்தான் டெவலப் ஆகும். அப்படியே கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் சைக்காலஜி நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் வென் யூ கோயிங் ஃபார் அ ட்ரேடு. ஓகே, ஸோ எனிவே இது அன்றைக்கி நடந்தது. நீங்கள் இதை கூட பார்க்கலாம், நம்மளோட நிஃப்டியை கூட பார்க்கலாம். வாங்க, நிஃப்டி என்ன நடந்தது சொல்லுங்கள் பாருங்கள். அதே மாதிரி தான், சேம் டு சேம் நிஃப்டி சேம் டு சேம் போச்சு. ஸோ இந்த மூவ்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்க. ஓகே, அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே மேலே போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து சிலர் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் கொடுக்கறது நிஃப்டி வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஓகே, நிஃப்டி ஃப்ளாப். சார் நிஃப்டி ஃப்ளாப் ஆகலை. 3-4 ஒரு வாரமாக நான் கிளியர் கட்டாக ஒன்று சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், 12th ஓகே நெக்ஸ்ட் 1 வீக் உங்களுக்கு மார்க்கெட் டவுனில் இருக்குன்ட்டு.
டவுனில் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நோட் பண்ணுங்க. இப்போ எனக்கு சொல்லுங்கள், ஒரு வாரமாக மார்க்கெட்டு, அது எப்படி சார் ஒரு வாரமாக மார்க்கெட் லாக்கில் இருந்தது, மேலே போகலல்ல? மார்க்கெட் மேலே போகல, கீழே தானே இருந்தது. மார்க்கெட் கீழே தானே இருந்தது, மேலே போகலல்ல. பாருங்கள், 1 வீக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், 1 வீக் உள்ளுக்குள்ளே சைட்வைஸாக இருந்தது. இன்னைக்கு இல்லை நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கிடைக்கும், டெய்லி வெயிட் பண்ணவங்க அவங்களுக்கு எந்த ஒரு டார்கெட்ஸும் கிடைக்கல. ஸோ எஃப்ஐடிஐ பிளான்ஸ் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் இந்த பிளானும் சொல்ல போகிறேன், ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, கத்தம் நம்மளோட அனாலிசிஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ நான் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வருவேன், ஸ்பெஷலி வித் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஐ எம் வெரி குட் அட் பேங்க் நிஃப்டி பிகாஸ் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் ஒன்லி இன் பேங்க் நிஃப்டி. என்னோட ரிசர்ச் ஃபுல்லாகவும் பேங்க் நிஃப்டிலாம் இருந்தது. ஓகே, பட் ஸ்டில் ஐ கிவ் ஃபார் நிஃப்டி ஆல்சோ. நிஃப்டியோட அக்யூரேசியும் அதே மாதிரி தான் இருக்கும், பட் பேங்க் நிஃப்டி வில் பி ஹைலி அக்யூரேட். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இவ்வளோ டார்கெட் வாங்குங்க, இவ்வளோ குவான்டிட்டி வாங்குங்க, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. இது பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது எல்லாமே என்னோட வியூ. ஓகே, ஸோ நீங்கள் இந்த வியூஸை பார்த்து இந்த லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுங்க. தட் டு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர், ரைட்? ஸோ நான் இங்கே பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷன் பர்பஸ் தான் கொடுக்க வந்திருக்கேன். என் லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள், இதோட அக்யூரேசி உங்களுக்கே புரிஞ்சிடும், ரைட்? ஸோ இந்த வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள், தயவு செஞ்சு ஓட்டாமல் பாருங்கள், நிறைய எஜுகேஷன் கிடைக்கும் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த வாரம் ஃபார் அகைன் ஃப்ரம் 20th, ஓகே, ஃப்ரம் 20th வச்சுக்கோங்களேன், 20 to 26, 26 வரைக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புல்லிஷ். ஸோ புல்லிஷ் பிளானிங்கில் இருக்காங்க. ஓகே, ஸோ யார்? நான் இல்லை, எஃப்ஐஐ அண்ட் டிஐஎஸ். ஓகே, ஸோ புல்லிஷில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 20லேருந்து சொல்லலாம், 20லேருந்து 26 கொஞ்சம் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும், ரைட்? திரும்ப 26க்கு அப்புறம் அது பேரிஷாக மாறிடும். ஓகே, ஸோ அது என்ன ஏதுன்றது நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லுவேன், ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் மண்டே லீவு. ஸோ நான் இப்போ சொல்கிற லெவல்ஸ் ஃபார் டியூஸ்டே ட்ரேடிங். ஓகே, ஸோ வாங்க இந்த லெவல்ஸை என்னென்ன லெவல்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். முக்கியமான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க நோ ட்ரேட் ஜோன், நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. 50,231, 50,163. நல்லா பாருங்கள், 50,231, 50,163. இந்த லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, ரைட்? ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டியூஸ்டே ஒரு கேப் அப். ஓகே, கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டியூஸ்டேக்கு. ஸோ மார்க்கெட் டியூஸ்டேல ஒரு கேப் அப் எடுத்ததுன்னா இந்த லெவலில் நல்லா பாருங்கள், இந்த லெவலில் போச்சுன்னா இங்கே கண்டிப்பாக மார்க்கெட்டில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் இருந்த அப்புறம் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே கிராஸ் ஆகலையோ, இதுக்கு கீழே வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த பாக்ஸ்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். எப்போ இந்த இடத்துல முடியுதோ, ஸோ அதில் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கழிச்சு அது ஒரு பிரேக் டவுனில் நீங்கள் தாராளமாக புட்டு ட்ரேட் எடுக்கணும். சினாரியோ நம்பர் 1 நான் சொல்கிறேன் பாருங்கள், சினாரியோ நம்பர் 1 எழுதிக்கோங்க பேப்பர் ட்ரேடிங்கில், ஓகேவா? யாரெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ இதை பார்த்துட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கும் பண்ணலாம். இல்லை லைவ் ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னா எழுதிக்கோங்க, சினாரியோஸ் போட்டு எழுதிக்கோங்க. நம்பர் 1, மார்க்கெட் போகும், என்னோட நோ ட்ரேட் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், திருப்ப கீழே வரும். கீழே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 50,102 அண்ட் 50,002 வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் ஆடும். இதை பிரேக் ஆனால் மட்டும்தான்
50,002 பிரேக் ஆனால் மட்டும்தான் 49,887 வரும், இல்லைன்னா வராது. அண்டர்ஸ்டுட்? கிளியர்? ஸோ இதுக்கு மேலேயும் போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே டான்ஸ் ஆடி திரும்ப உங்களுக்கு மேக்ஸிமம் இது வரைக்கும் சான்ஸ் இருக்குது. 49,797 49,797 வரைக்கும் கீழே டவுன் சைடு இருக்குது. ஓகே, ஸோ இது சினாரியோ நம்பர் 1. வாங்க சினாரியோ நம்பர் 2 என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துருச்சு. கேப் அப் இதுக்கு மேலே எதுக்கு மேலே 50,231க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. நல்லா பாருங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஸோ இதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். என்ன ட்ரேட் எடுக்கணும்? சிஇ சைடு. ஓகே, மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக் இப்படி வந்துட்டு இதில் இப்படி ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட் எடுக்கும். மார்க்கெட்டு இந்த இதில் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தோடனே நீங்கள் தாராளமாக கால் சைட் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ கால் சைட் ட்ரேட் எப்படி எடுப்பீங்க? ஸோ இதோட ஹை இப்படி போட்டுக்கோங்க. எப்போ இதோட பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் தாராளமாக சிஇ சைட் ட்ரேட் எடுக்கலாம். சிஇ சைட் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டார்கெட்டு பெரிய டார்கெட் 50,884. ஓகே, 50,884. செகண்ட் டார்கெட் 51,130. ஸோ இது 2 டார்கெட்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டன். இது சினாரியோ நம்பர் 2. ஓகே, ரைட். ஸோ சினாரியோ நம்பர் 3 நல்லா பார்த்துவாங்க. இந்த சினாரியோ நம்பர் 2, சினாரியோ நம்பர் 3 எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னா இந்த ஜோனை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். இந்த ஜோனில் நீங்கள் நோ ட்ரேட் ஜோன், திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல ட்ரேடே எடுக்கக்கூடாது. நோ ட்ரேடு. உள்ளுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க. எதர் இதை விட்டு மார்க்கெட் மேலே கிராஸ் ஆகணும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேட் வரும். இது சினாரியோ நம்பர் 1, இது சினாரியோ நம்பர் 2. வாங்க சினாரியோ நம்பர் 3 என்னன்னு பார்ப்போம். சினாரியோ நம்பர் 3 என்னன்னா மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுத்துருச்சு. நல்லா பார்த்துங்க, மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்தோன்னா உடனே குடுன்னு போயிட்டு மார்க்கெட்டில் கூட்டு போகாதீங்க. கேப் டவுன் எடுத்தோன்னா முக்கியமான லெவல் பார்த்துக்கோங்க. என்னோட டவுன் சைடு பாக்ஸ் ஜோன். ஸோ டவுன் சைடு பாக்ஸ் ஜோன் என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் சைடு பாக்ஸ் ஜோன் இஸ் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு 49,797 to 757. நல்லா பாருங்க, 49,797 to 757 ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஜோன். ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோன். ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு இம்மிடியேட்டாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதை தவிர கீழே ஒரு ஜோன் இருக்குது 49,690. ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் 690லேருந்து 790 வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஏரியா. இது நோ ட்ரேடு ஜோன். நோ ட்ரேடு. இந்த இடம் ட்ரேடே எடுக்கக்கூடாது. நீங்கள் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒன்று மார்க்கெட் இதுக்கு மேலே போகணும், இல்லை இதுக்கு கீழே வரணும். எப்போ இதுக்கு மேலே போகுதோ தாராளமாக கால் சைட் எடுங்க. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். கால் சைடு எடுத்தீங்கன்னா 49,887 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, 50,000 அகைன் 50,005 5005 சாரி 5005 50,005 செகண்ட் டார்கெட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 50,102. ஸோ 50,102 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இது வந்து சினாரியோ நம்பர் 3. ஓகே, வாங்க சினாரியோ நம்பர் 4. இதே தான். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகணும்னா 49,690 கீழே போகணும். இந்த 100 பாயிண்ட் இருக்குது. 690ல 790 ரொம்பவும் குரூஷியலான ஜோன். திரும்ப சொல்கிறேன், 690ல 790 ரொம்ப குரூஷியலான ஜோன். ஸோ குடுன்னு போயிடாதீங்க. ஓகே, ஸோ அப்படி எப்போ உங்களுக்கு மார்க்கெட் இந்த 690 எங்கப்பா இந்த 690 பிரேக் ஆகுதோ, இந்த பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் என்ன வரும், இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ இது கீழே வந்து வருதோ அப்போ உங்களுக்கு 49,532 வரும் ஃபர்ஸ்ட் டார்கெட். வாட் இஸ் மை செகண்ட் டார்கெட்? செகண்ட் டார்கெட் என்ன? வாங்க கீழே பார்ப்போம். இட் இஸ் 49, இங்கே பாருங்கள் 49,254. ஸோ 49,254 ஈவன் 49,053 வந்து தேர்ட் டார்கெட் உங்களுக்கு கீழே இருக்குது. ரைட். ஸோ இது வரைக்கும் 4 சினாரியோ நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட்டில் நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ 5th சினாரியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சினாரியோ. மார்க்கெட்டில் என்ன ஆகும்? சப்போஸ் மார்க்கெட்டில் அப்படியே ஃப்ளாட்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த லெவலில் பாருங்கள், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் சப்போஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆன உடனே அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அதோட பிரேக் அவுட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுங்க. ஓகே, அந்த பக்கம் ட்ரேட் எடுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். இதோட பிரேக் அவுட் வந்து சி சைடு இருந்தால் தாராளமாக சி சைட் போங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 102 அண்ட் செகண்ட் டார்கெட் 50, 187 அண்ட் 250 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இது புட் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உடனே ஓடிடாதீங்க. 49,887 வரும். இங்கேருந்தே கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடம் வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணும். எந்த ட்ராப் நடக்கும்? புட்டு ட்ராப்பிங். யாரெல்லாம் புட்டு எடுத்திருக்கீங்களோ அவங்கள ட்ராப் பண்ணிடும். ஸோ இப்படி உடையிற மாதிரி, இந்த லெவல் இப்படி உடையிற மாதிரி உடைச்சிட்டு டக்குன்னு இங்கேருந்து மேலே ஏறிடும். ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ எப்போ இந்த மாதிரி உடையுதோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் கொடுங்க, மார்க்கெட்டில் செட்டில் ஆக டைம் கொடுக்குங்க. கீழே வரைக்கும் வந்த அப்புறம் கூட நீங்கள் தாராளமாக இங்கேயும் சிஇ எடுக்கலாம். சிஇ எடுத்தோன்னா சினாரியோ, நான் என்ன சொன்னேன், சினாரியோ நம்பர் 3 உங்களுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாயிரும். ஓகே, ஸோ சினாரியோ 3யோட இது சினாரியோ 3 கொண்டு வந்து நீங்கள் அதோட யூஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு போகாதீங்க. இந்த 5th சினாரியோ ரொம்ப குரூஷியல் சினாரியோ. உங்களை ட்ராப் பண்ணுற சினாரியோ வந்து சினாரியோ நம்பர் 5. ஓகே, புட்டு ட்ராப் தான் நடக்கும். திரும்ப சொல்கிறேன், புட் ட்ராப்பிங் நடக்கும். எப்படி நீங்கள் நேற்று பார்த்தீங்களோ, கீழே வந்து புட்டில் பெரிய கேண்டில் கொடுத்துட்டு போகுமோ அந்த மாதிரி உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணும். உஷாராக இருங்க. ஸோ சினாரியோ 1 நான் கிளியராக சொல்லிட்டேன். இது 1, இது 2. ஓகே, 250 நல்லா பார்த்தோம். 250 மேலே போனால் தான் போகணும். 1, இது புட்டு, இது சிஇ, அதே மாதிரி இது பிஇ. ஓகே, அதே மாதிரி இது சிஇ. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1 சொன்னது, இது 1, இது சினாரியோ சொன்னது 2, இது சினாரியோ சொன்னது 3, இது சினாரியோ நம்பர் 4, சினாரியோ நம்பர் 5 ட்ராப் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போகும். இது சினாரியோ நம்பர் 5. ஸோ டோட்டல் 5 உங்களுக்கு என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது மார்க்கெட்லன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சேஃபாக ட்ரேட் பண்ணது உங்கள் கையில் தான் இருக்குது. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுங்க. என்ன நடக்குது, எந்த லெவல்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். ரைட், வாங்க நம்மளோட நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். நல்லா பார்த்தோம், நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸில் என்ன முக்கியமான ஜோன், நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. என்டிஆர், என்டி ராமாராவ் கிடையாது, என்டிஆர், நோ ட்ரேட். டிஆர்னா நோ ட்ரேட் ஜோன். ஓகேவா? ஸோ நோ ட்ரேட் ஜோன் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. மேலே இருக்க பாக்ஸ் நோ ட்ரேட் ஜோன் 23,555. ஸோ 23,555, 23,524 அப்சைட். ஓகே, ரைட். அதே மாதிரி டவுன் பாருங்கள். டவுன் என்ன, டவுன் சைடு பாருங்கள். டவுன் சைடு உங்களுக்கு ஹெவியான சப்போர்ட் நிறைய இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது டவுன் சைடில். ஸோ என்ன கேட்டிங்கன்னா டவுன் சைடு எழுதிக்கோங்க. இருந்தாலும் 23,384லேருந்து 369 என்ன கேட்டிங்கன்னா நோ ட்ரேட் ஜோன்னு டோட்டலாக இவ்வளோ பெரிய ட்ரோனே நோ ட்ரேட் தான் உங்களுக்கு. இந்த ஜோனுக்குள்ளே எடுக்கவே கூடாது. எதுலேருந்து 330லேருந்து 400 வரைக்கும், 330லேருந்து 400 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 70 பாயிண்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் என்னது, நோ ட்ரேட் ஜோன். ஓகே, இது எல்லாமே நோ ட்ரேட் ஜோன். ஸோ எடுக்காதீங்க. சேம் சினாரியோ தான். எப்போ மார்க்கெட்டு இந்த 550க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 611 வந்துடும். என்ன 11? 23,611 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் என்ன வரும் பாருங்கள், 23,702. திரும்ப சொல்கிறேன், 23,702 எனக்கு செகண்ட் டார்கெட். ஓகே, 23,702 அதே தான். ஓகே, என் ஜோனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பையிங் போகணும், இல்லைனா போகக்கூடாது. ரைட், ஸோ கிளியர் கட். எனி டவுட் வாங்க, கமிங் பேக். ஸோ இது வந்து சினாரியோ நம்பர் 1. என்ன நம்பர் 1? சினாரியோ நம்பர் 1. ரைட், ஸ்ட்ரைட்டாக இதுக்கு மேலே இருந்து போச்சுன்னா, அப்சைடை பிரேக் ஆகிச்சு போச்சுன்னா உங்களுக்கு இந்த சினாரியோ வரும். ஸோ சினாரியோ நம்பர் 2 என்னன்னு பார்ப்போம். வாங்க, சினாரியோ நம்பர் 2. மார்க்கெட்டில் கேப் அப் எடுக்குது. ஸோ நான் இதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியும் ஒரு கேப் அப். என்ன சொல்கிறேன், நிஃப்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கேப் அப். எப்போ? டியூஸ்டே மார்னிங் கேப் அப். ஸோ டியூஸ்டேவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது, ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் ஆகிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டு திரும்ப இந்த லெவல் வரும். எந்த லெவல்? 23,490லேருந்து 23,465. இந்த லெவல் முக்கியமான லெவல். ஸோ மார்க்கெட் மேலே போகும், திரும்ப இந்த லெவல் பட்டு திரும்ப மேலே பவுன்ஸ் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் இதை உடைச்சா மட்டும்தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட் வரும், பவுன்ஸ் ஆகும், திரும்ப மார்க்கெட் இந்த இடம். ஸோ பவுன்ஸ் ஆகும்போது யாரோ ட்ரேட் எடுக்காதான் நீங்கள் தாராளமாக ஸ்கால் போட்டு எடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது இங்கே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போகும். மேலே போயிட்டு இதை உடைச்சா
உங்களுக்கு டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய மூவ்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே 23,400 வந்துடும். ஸோ 23,400 வந்து டான்ஸ் ஆடிட்டு திரும்ப இதுக்கு மேலே இங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா 23,465, 67, 81 திரும்ப வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன சினாரியோ கிளியர் கட்டாக சொல்கிறேன். திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 2. ஓகே, கேப் அப், பட்டு, பவுன்ஸ் அண்ட் டவுன் அண்ட் இது வரைக்கும் இருக்குது சினாரியோ நம்பர் 2. இது 2. ஸோ 1 இது, 2 இது. ஸோ சினாரியோ 3 பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஆச்சு கொடுக்குன்னு போயிடாதீங்க. கேப் டவுன் ஆச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடம் பட்டு திரும்ப சி சைட் போயிடும். ஸோ சி சைட் போனால் 40, 23, 465 சேம் 490 அண்ட் ஃபாலோடு பை அப்சைட் பாக்ஸ் கூட வந்துடும். ஓகே, பட் முக்கியமான விஷயம் இந்த இடம் போயிட்டு திரும்ப இது பாருங்க, நான் அதே மாதிரி மேலே வரும்போது பவுன்ஸ் எடுக்கும்போது இங்கேருந்து போனாலும் கண்டிப்பாக இது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். திரும்ப இப்படி போயிட்டு இங்கே அடிச்சுட்டு திரும்ப கீழே வந்து அதுக்கப்புறம் இதை பிரேக் ஆகி மேலே போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 3. என்னது சினாரியோ நம்பர் 3. ஸோ இது 1, இது 2, இது 3. ஸோ சினாரியோ நம்பர் 4. சினாரியோ நம்பர் 4 என்ன? நீங்கள் உடனே கேட்பீங்க, சார் மார்க்கெட் நாளைக்கு பெரிய கேப் டவுன் எடுத்து கீழே வந்துச்சுன்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய கேப் டவுன்லாம் எடுக்கக்கூடாது, எடுக்காது. இவ்வளோ பெரிய கேப் டவுன்லாம் எடுக்க 332 வரைக்கும்லாம் அது கீழெல்லாம் கேப் டவுன் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் சினாரியோ நம்பர் 4 ஸ்ட்ரைட்டாகவே என்ன சொல்லிடுறேன், ஃப்ளாட் ஓப்பனிங். மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கே தெரியுது கீழே வந்து இவ்வளோ பெரிய லெவல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு புட்டு ட்ராப்பிங் நடக்கும் இதுலேயும். ஓகே, யாரெல்லாம் பிஇ வாங்கினீங்களோ நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க. பெரிய கேண்டில் வர மாதிரி வந்துட்டு டக்குன்னு உடையிற மாதிரி உடனே திரும்ப எங்கேயாவது மேலே போயிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ புட்டு ட்ராப் ஆயிடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக அதே சினாரியோ தான், நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி சினாரியோ தான் வருது. மார்க்கெட் விழுந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பாக்ஸை உடைக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு சிஇ சைட் போங்க. ஸோ சிஇ சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் 490 அண்ட் ஈவன் மேலே இருக்க அந்த பாக்ஸ் ஜோன், எந்த பாக்ஸ் ஜோன், நம்மளோட இந்த பாக்ஸ் ஜோன் 555 அண்ட் 524 உங்களுக்கு டார்கெட் கிடச்சிரும். ஸோ நான் வந்து ஒரு 4 சினாரியோஸ் தான் கொடுக்குறேன் இதில். ஸோ திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்னென்ன சினாரியோஸ். திஸ் இஸ் 1, இங்கே போயிட்டு வர்றது இது 2, இந்த இடத்துக்கு போகிறது வந்து 3. ஸோ 4th சினாரியோ ரொம்ப பெரிய இது வந்துச்சுன்னா மட்டும்தான் 4th போகும். நான் இப்போ 4th கொடுக்கல. இப்போ இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா அந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 330 கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு புட் சைட் போகணும், இல்லை போகக்கூடாது. ஓகே, ஸோ 3 அண்ட் 4th சினாரியோஸ் புட்டு ட்ராப் வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கால் சைட் போயிடும். ஸோ டோட்டல் 4 சினாரியோஸ் இன் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு 5 சினாரியோஸும் கொடுத்துட்டேன். ஓகேவா, நிஃப்டியில் 4. ஸோ இதுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட்டு ட்ரேடிங் நடக்கும். ஸோ சொன்ன லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வச்சு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். டில் தென் தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். அண்ட் நிறைய பேர் கோர்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க, டெஃபினட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து கம்பைல் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னென்ன எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்க முடியுமோ நாலேஜ் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலி ஐ வில் ப்ரிப்பேர் அண்ட் ஐ வில் புட். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு உங்களுக்கு என்னோடய கோர்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஃபோர்ஸும் கிடையாது, என் சைடில் உங்களுக்கு கால்ஸ் எதுவும் வராது. நீங்களாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பே பண்ணி ஜாயின் பண்ணி, உங்களுக்கு டைமும் இருக்குது. ஸோ ஐ வில் கிவ் யூ 1.5 months பிகாஸ் இதனோட லாஸ்ட் கோர்ஸ்னால நீங்கள் 1.5 months வரைக்கும் நீங்கள் மெதுவாக எடுத்து பேமெண்ட்டை சேர்த்து வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் அகைன் ஐம் டெல்லிங், எங்கிட்ட சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுல் ஆயிரும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ, முதல்ல நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இட் வில் பி வெரி டஃப் ஃபார் மீ அண்ட் டஃப் ஃபார் யூ ஆல்சோ. ஓகே, ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து இல்லை எனக்கு சீட் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கிடையாது. ஏன்னா ஒன்லி லிமிட்டட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி 30 சீட்ஸ், ஒன்லி 30. திரும்பவும் சொல்கிறேன், ஓகே, 30க்கு மேலே கிடையாது. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் 20 சொல்லியிருந்தேன், 22 வந்திருந்தாங்க. அகைன் நான் வந்து அந்த 2 மெம்பருக்கு நான் திரும்ப ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, ரீஃபண்டட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அதிகமாக சீட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் கிளாஸஸ், இன்னும் டைம் டேக்கிங். ஓகே, ஸோ சிலபஸ் அதுக்குள்ள முடிக்க முடியாது பிகாஸ் திஸ் கோர்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஒன், த லாஸ்ட் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வெயிட் பண்ணுங்கள் என்னென்ன நான் போடுறேன்னு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நோ ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி லெவல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
ஸோ இதை மட்டும் வச்சு லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with a new analysis. Till then, bye from your professor. Thank you.